So welcome to our Chinmaya IAS Academy. என்னோட நேம் வந்துட்டு விகடகவி. ஸோ லாஸ்ட் 15 இயர்ஸாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூபிஎஸ்சி செட் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், செஞ்சுட்டு இருக்கேன். வந்துட்டு நம்மளுடைய சின்மயா ஐஏஎஸ் அகாடமியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம், செஞ்சுட்ருக்கோம். இப்போ நம்ம டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு டாப்பிக்கோடைய வந்துட்டு யூபிஎஸ்சி சிசெட் PYQ கொஷின்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். Look at the question number 2. If 6 men or 9 women can reap a field in 69 days, then what will be the time taken by 10 men and another 8 women to reap the field அப்படின்றாங்க. So this is comes under actually R&D model அப்படின்னு சொல்லுவோம். R&D model. 6 men or என்னதுங்க equal. So 9 women can reap a field in என்னதுங்க 69 days. 69 days. Then 10 men and 8 women can reap a field என்னன்னு கேட்டிருக்காங்க. But the 6 men or 9 women can do a piece of work in 16 days அப்படின்னா the 6 men ஓட efficiency 9 women ஓட efficiencyக்கு ஈக்குவலா இருக்கும். So from that we can say men and women ஓட efficiency என்னவா இருக்குன்னா 9 by என்னதுங்க 6 which is equal to என்னதுங்க 3:2. அதோட மீனிங் என்னன்னா ஒரு மென்னை வந்துட்டு 3 யூனிட் கம்ப்ளீட் பண்றாருன்னா அதே டைம்ல ஒரு உமன் வந்துட்டு 2 யூனிட் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 6 மென்னோ ஆர் 9 உமனோ அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்க 69 டேஸ் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு மென்னு ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாருன்றது நமக்கு இப்பதான் கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம் வந்துட்டு 3 யூனிட். அப்ப 9 மென்னை வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 into என்னதுங்க 6 யூனிட் ஆஃப் த ஒர்க் வந்துட்டு 1 டேக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்ப எவ்வளவு நாள் வேலை செய்யறாங்க 69 டேஸ் என்ன பண்றாங்க வேலை செஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு 18 யூனிட்னா 16 டேஸ்க்கு என்ன இருக்குங்க 69 டைம்ஸ் ஆஃப் என்னதுங்க 18. இதுதான் நமக்கு என்னன்னு சொல்ல வந்துட்டுங்க டோட்டல் ஒர்க்னு சொல்லுவோமா. இதான் நம்ம என்ன சொல்லிட்டு வந்துட்டுங்க டோட்டல் ஒர்க் அப்படின்னு சொல்றோம். இந்த டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி ஆஃப் 10 men and 8 women டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைம் டேக்கன் கிடைக்குமா. ஸோ டைம் டேக்கன்றது என்னது. ஸோ டைம் அப்படின்றது வந்துட்டு ஒர்க் டிவைடட் பை என்னதுங்க எஃபிஷியன்சி. என்னதுங்க ஒர்க் டிவைட் பண்ணதுங்க எஃபிஷியன்சி. இங்க எஃபிஷியன்சி ஆஃப் என்னதுங்க 10 men, எஃபிஷியன்சி ஆஃப் என்னதுங்க 10 men and 8 women. இப்பதான் தெரியும் நமக்கு ஒரு மென்ன ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் கம்ப்ளீட் பண்றாங்க 3 யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. அப்ப 10 men வந்துட்டு பர் டேக்கு வந்துட்டு எவ்வளவு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க 10 into என்னதுங்க 3 யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஒரு உமன் ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் கம்ப்ளீட் பண்றாங்க 2 யூனிட். அப்போ 8 women ஒரு நாளைக்கு எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்கன்னா 8 into 2 என்னது வந்துட்டு 16 யூனிட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க கம்ப்ளீட் பண்ணி. இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்கன்னும் போது வந்துட்டு பர் டே வந்துட்டு அவங்க எவ்வளவு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்கன்னா இங்க இவங்க 30 இவங்க என்னதுங்க 60 30 பிளஸ் வந்துட்டு 60 போது 46 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்களா 46 வந்துட்டு யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. அப்ப 3 into 6 into 69 divided by இது என்னதுங்க 30 பிளஸ் என்னதுங்க 60 46. When you look at these two, ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 இருக்கு. ஸோ எத்தனை டைம்ஸ் இருக்கு 23 3 டைம்ஸ் இருக்கா. இதுல 23 வந்துட்டு 2 டைம்ஸ் இருக்குங்களா. ஸோ இங்க 2 இது என்னதுங்க 6 3. அப்ப 3 into 3 into 3 அப்படின்னும் போது இந்த ஆன்சர் என்ன கிடைக்கும் வந்துட்டுங்க 27 டேஸ் கிடைக்குமா. ஸோ ஆன்சர் என்னது 27 days. I hope you all understand these questions. Thank you for watching.